ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் மிச்சமான லெஃப்ட் ஓவர் இட்லி இருக்கும்ல, மீதி காலையில் செஞ்ச இட்லியில் மீதி இருந்ததுன்னா ஈவினிங் வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இட்லி முட்டை உப்புமா. அதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இட்லியை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 3 இட்லி போட்டிருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டு. முட்டைக்கு மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை ஒரு நல்ல ஃபோக் ஸ்பூன் வச்சு இப்படி கிண்டிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குல்ல, எல்லாமே போட்டுடுறோம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆனியனுக்கு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை நம்ம போட போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எக் ஸ்க்ராம்பிள்ஸ் இந்த மாதிரி முட்டை பொரியல்லாம் செய்கிறோம் அப்படின்னா தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக் இதில் ஊற்றிக்கிறோம். உடனே இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அது உதிரியாக பூ போல் அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னாலும் பெருசாக கட்டியாகிடும் அது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாமுமே திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த எக்கு வந்து கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கிற இட்லி போட்டுறோம். நல்லா கிளறிடுங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரியே கொத்தி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல பூ போல் சூப்பராக அந்த முட்டையோட அந்த உப்புமா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இட்லி நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், முட்டைக்கும் உப்புமாவுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. இதோட நீங்கள் விடுறதுனால விடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருப்போம் தூள், அந்த மிளகு ஜீரக தூள் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்டியான முட்டை இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சுட டேஸ்டியான எக் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.